விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி, செரீனா வில்லியம்ஸ் சாம்பியன் பட்டம் வென்றார். விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ரஷ்யாவில் பலத்த மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இதுவரை 45 பேர் உயிரிழந்துள்ளனர். ரஷ்யாவில் மழைக்காலம் தொடங்கிவிட்டது. அங்கு தொடர்ந்து பெய்து வரும் அடைமழையால் பல நகரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வீடுகள், வணிக நிறுவனங்கள் அனைத்தும் வெள்ளத்தில் மிதக்கின்றன. தாழ்வான பகுதியில் வசித்து வந்த ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர். இதனிடையே அந்த நாட்டில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டும் வீடுகள் இடிந்தும் இதுவரை 45 பேர் பலியாகியுள்ளதாக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஜெர்மன் நாட்டில் பெய்த பலத்த மழை மற்றும் சூறாவளி காற்றால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. வீடுகளுக்குள் புகுந்துள்ள வெள்ள நீரை வெளியேற்ற தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக போராடி வருகின்றனர். ஜெர்மனி நாட்டில் குரோனிங்டங் மாகாணத்தில் பலத்த மழை பெய்து வருகிறது. மக்டேபர்க் நகரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. பல இடங்களில் மரங்கள் முறிந்து வீடுகள் மீது விழுந்துள்ளன. இதையடுத்து தீயணைப்புத் துறையினர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். வீடுகளுக்குள் புகுந்த நீரை வெளியேற்றியும் வீடுகளின் மேல் முறிந்து விழுந்த மரங்களை வெட்டி அகற்றியும் வருகின்றனர். கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங்கிற்கு அர்ஜுனா விருது வழங்க வேண்டும் என்று இந்திய கிரிக்கெட் வாரியம் மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்ய உள்ளது. விளையாட்டு வீரர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்று நாடு முழுவதும் உள்ள விளையாட்டு ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அந்த வகையில் சச்சின் டெண்டுல்கருக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வந்தது. இதையடுத்து அவருக்கு மத்திய அரசு கடந்த மாதம் டெல்லி மேல் சபை MP பதவியை வழங்கியுள்ளது. இதற்கு நாடு முழுவதும் அனைத்து தரப்பினரும் பாராட்டு தெரிவித்தனர். இதேபோல 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய அணியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து ஆட்ட நாயகன் விருதையும் தட்டிச் சென்ற யுவராஜ் சிங் கடந்த 2 ஆண்டுகளாக உடல்நலக்குறைவால் பெரும் அவதிக்குள்ளானார். அதன் பிறகு குணமடைந்துள்ள அவர் மீண்டும் இந்திய அணியில் இடம்பெறுவதற்காகவும் கிரிக்கெட்டில் இந்திய அணியின் வெற்றிக்காக தீவிரமாக விளையாடப் போவதாகவும் அறிவித்தார். அதன் பிறகு அவர் அணியில் இடம்பெறுவதற்காக பெங்களூருவில் தீவிர வலைப்பயிற்சியும் செய்து வருகிறார். இந்நிலையில் யுவராஜ் சிங் கிரிக்கெட்டில் தொடர்ந்து ஆற்றி வரும் சேவையை கருத்திற்கொண்டு அவருக்கு அர்ஜுனா விருது வழங்கும்படி மத்திய அரசின் விளையாட்டுத்துறை அமைச்சகத்திற்கு இந்திய கிரிக்கெட் வாரியம் பரிந்துரை செய்துள்ளது. இதேபோல ராகுல் டிராவிட்டுக்கு கேல் ரத்னா விருது வழங்கும்படி மத்திய அரசை கிரிக்கெட் வாரியம் பரிந்துரை செய்துள்ளது. விம்பிள்டன் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் போலந்தைச் சேர்ந்த ராத்வன்ஸ்காவை தோற்கடித்து 5வது முறையாக கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்று செரீனா வில்லியம்ஸ் சாதனை படைத்துள்ளார். லண்டனில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் பெண்கள் பிரிவிற்கான போட்டியில் உலகின் 6ஆம் நிலை வீராங்கனையான அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ், 3ஆம் நிலை வீராங்கனையான போலந்தின் அக்னியஸ்கா ஆகியோர் பல பரீட்சை நடத்தினர். போட்டியின் ஆரம்பம் முதலே அதிரடியான தனது சர்வீஸால் முதல் செட்டை 6-1 என்று செரீனா கைப்பற்றினார். 2வது செட்டை 5-7 என்று ராத்வன்ஸ்கா தன்வசமாக்கினார். இதையடுத்து 3வது செட்டை கைப்பற்ற வேண்டும் என்று இருவருக்கும் இடையே ஆக்ரோஷமாக விளையாடினார்கள். இருப்பினும் 6-2 என்ற செட் கணக்கில் செரீனா 3வது செட்டை கைப்பற்றினார். இதனால் 5வது முறையாக விம்பிள்டன் பட்டத்தை செரீனா வில்லியம்ஸ் கைப்பற்றினார். She's got it. இந்நிலையில் இன்று நடைபெறும் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் உலகின் 3ஆம் நிலை வீரரான ரோஜர் ஃபெடரர் மற்றும் உலகின் 4ஆம் நிலை வீரர் ஆண்டி முரே ஆகியோர் பல பரீட்சை நடத்த உள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. வணக்கம்.